வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். குரோம்பேட்டை லொக்கேஷனில் ஒரு அருமையான ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். அதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு, அதான் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுடைய காம்பவுண்டு. அதுக்கு ஒட்டின மாதிரி தான் குரோம்பேட்டை ஸ்டேஷன் ரோடு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நல்ல மெயினான லொக்கேஷன் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லேண்ட் வாங்குற ஐடியா இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே வருதுன்னா அந்த குரோம்பேட்டை ஸ்டேஷன் ரோடு. இதுதான் ஸ்டேஷன் ரோடு. இந்த ஸ்டேஷன் ரோடு ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வைஷ்ணவா காலேஜ் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வைஷ்ணவா உமன்ஸ் காலேஜ் ஸ்டேஷன் ரோடுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும். இந்த பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதை வந்து ஒயிட் கலர் பில்டிங், அதான் சரவணா ஸ்டோரு. இந்த ஸ்டேஷனு இந்த பக்கம் சரவணா ஸ்டோரு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மெயினான லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது. இது ரயில்வே ட்ராக் நியர்பை இருக்கிறதுனால அந்த பக்கம் ஜிஎஸ்டி ரோடும் இருக்குது. அதனால் ஜிஎஸ்டி ரோடு ப்ளஸ் ரயில்வே ட்ராக் ரெண்டுமே இருக்கிறனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் சிட்டிக்கு போயிட்டு ஈஸியாக வந்துடலாம். இந்த ஸ்டேஷன் ரோடு வந்து இன்னொரு பக்கம் கனெக்ட் பண்ணுற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி அந்த ரேடியல் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ மேலே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ், அதான் ரேடியல் ரோடு. இது வந்து பல்லாவரம் துறைப்பாக்கம் கனெக்ட் பண்ணுற ஒரு மெயினான ரேடியல் ரோடு. அந்த ரேடியல் ரோடு வந்து பல்லாவரத்தில் கனெக்ட் பண்ணுற இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த சர்வீஸ் ரோட்டில் இறக்கி வந்தீங்கன்னா ஸ்டேஷன் ரோட்டில் கனெக்ட் ஆகும். அங்கே இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட்டு இதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் அந்த காமிச்ச ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல மெயினான லொக்கேஷனில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி மெயினான லொக்கேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ரோ ஹவுஸ் மாதிரி ஏதாவது கட்டி விட்டாலும் நல்லா ரெண்ட் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹாஸ்டல் மாதிரி கூட கட்டி விடலாம். அப்பயுமே வந்து நல்லா ரெண்ட் வரும். இல்லை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வீடாக கட்ட போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இதனுடைய சைஸ் என்னென்னா, அந்த லேண்ட் சைஸ் 1468 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது அதாவது இதோட சைஸ் அதாவது ஃப்ரண்டேஜ் வந்து 25.3 இருக்குது, பேக்கில் 26 இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 54 இருக்குது, ஒரு பக்கம் 59 இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி கிட்ட வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. பட் நேரடியாக கண்ணுக்கு பார்க்கும்போது தெரியல, டாக்குமெண்ட் பார்க்கும்போது மட்டும் தான் தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,00,000 ஓனர் சொல்கிறாப்புல. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும். ஆனால் ப்ராப்பர்ட்டி சூட் ஆகிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணிட்டு வந்து சைட்டு விசிட் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மெயினான ப்ராப்பர்ட்டி வந்து எப்போயே தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்க்கல, இல்லை பட்ஜெட் உங்களுக்கு இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பிடிச்சாலும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.